வணக்கம். வெங்கீஸ் டீ கடை அலசல். சரி, ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர்களை பரிசீலித்தோம். அப்புறம் ஃபைனலாக இந்த டீ கடை அலசல் தான் கரெக்டாக இருக்குன்ற முடிவுக்கு வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெருமுக்கில் நடக்கிற சண்டே ஆகட்டும், டென்மார்க்கில் நடக்கிற கலவரம் ஆகட்டும், அதை அலசி துவைச்சி காய போடுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா நம்ம டீ கடைங்க தான். கிட்டத்தட்ட இந்த சேனல்லையும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்றனால அதையே சேனலுக்கு வச்சாச்சு. சரி, இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் ஒரு 40 வருஷமாகவே அரசியலை கூர்ந்து கவனிச்சிட்ருக்கோம். கூர்ந்து கவனிச்சோமான்னு சொல்ல முடியாது, கவனிச்சிட்ருக்கோம். அதில் நம்ம பார்த்த அரசியல் கொண்டாட்டம், திண்டாட்டம், சூதாட்டம், பித்தலாட்டம், குத்தாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டன்ற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் நோக்கம். நிறையா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகள் நிறைய இப்போ புழக்கத்துலேயே கிடையாது. அதனால் நம்ம நினைக்கிற விஷயம் கரெக்டாக போய் சேருமான்னு தெரில. அதனால் சில வார்த்தைகளை தமிழ்லையும் சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் சொல்ல போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது இந்த அரசியலை ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்களுக்கு, கவனிச்சிட்ருக்கவங்களுக்கு நம்ம பேசுகிறது ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்டாக இருக்கும். ஜென்சி கிட்ஸ் மற்றும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்க்கு ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அது சரியா தவறா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, ஒரு புரிதலை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஜென்சின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஜென்சி கிட்ஸை தமிழில் என்னவா அழைக்கலாம், என்னென்ன அழைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அக்கனா கிட்ஸுன்ற பேர் தான் பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி ஆல்ஃபா கிட்ஸ்க்கு ஆவனா கிட்ஸு, இந்த பேர் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் நல்ல பேர் தோணுச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஜென்சி கிட்ஸையும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸையும் தமிழில் எப்படி அழைக்கலான்றது. ஒருவேளை இந்த நம்ம காணொலியில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமெண்ட்ஸில் கதக்களி ஆகிறதோடு மட்டும் நிறுத்திக்கோங்க. ஏன்னா தமிழகத்தின் தேசிய நோய்களான உப்பு, காரம், புளி, சர்க்கரை எல்லாமே ஆன் தி வே. ஸோ ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்துக்க முடியாது. யாருக்கேனும் உடன்பாடு இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா இம்மீடியட்டாக அந்த காணொலி நீக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இந்த காணொலியில் நம்ம தேசிய மொழியான தங்கிலீஷை தான் பயன்படுத்த போகிறோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த அக்கனா தலைமுறைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அக்கன்ற எழுத்தை தமிழ் ஜென்சி மற்றும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை இந்த காணொலி மூலமாக என்ன தான் சேரும். பிற்காலத்தில் இணையத்தில் தமிழ் வளர்ப்பதற்காக ஏதேனும் அவார்டு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என் பெயர் இதன் காரணமாக தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இப்பொழுதே வைக்கிறேன். மீண்டும் வேறு சுவாரஸ்யமான காணொலிகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெங்கீஸ் டீ கடை அலசல்.